ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஹவு டு கெயின் வெயிட் 7 kg இன் 7 days. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் கெயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்மளோட வெயிட்டை பார்த்தோன்னா 7 நாளில் எப்படி 7 கிலோ அதிகரிக்கிறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஒல்லியாக இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோக்கு மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே லைக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் வீடியோ எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ கைஸ், இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ வெயிட் கெயின் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப நரம்பு மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் வேணால் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈட் லாட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் நம்ம அதிகமாக எடுக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஈட் ரிப்பீட் ஈட், சாப்பிட்டுட்டே இருக்கணும். தேர்டு பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ், நல்ல வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ் கண்டிப்பாக மஸ்ட்டு வந்து வெயிட் கெயின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈட் பிஃபோர் பெட்டுக்கு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து ஸ்மால் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். கண்டிப்பாக இது வந்து எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து குட் ஸ்லீப், நல்ல ஒரு தூக்கத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும். நல்லா ஒர்க் போகிறவங்களால சில பேரால் தூங்க முடியாது, ஐடி ஒர்க்லாம் பண்ணுறவங்களால. ஸோ அப்படி அவங்களாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். மஸ்ட்டு ஸ்லீப் வந்து மஸ்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலோரிஸ் இன்டேக், அடுத்தது பார்த்தீங்கன்னா மில்க், அப்புறம் பார்த்தீங்கன்னா டோன்ட் ஸ்மோக். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோலாம் கிளியராக பார்க்க போகிறோம். சப்ளிமெண்ட் ஃபார் வெயிட் கெயின், ஸோ இதை பற்றியும் பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 6ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மட்டும் தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஏன்னா வீடியோ ரொம்பவே லென்த்தாக போகும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போவே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் அண்ட் ஆப்ஷனில் செட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈட் லாட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம பாடி யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டு பில்டிங் த மசில்ஸ், நம்ம மசிலை பில்டு பண்ணுறதுக்கு. ஸோ டேமேஜான மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் நம்ம ஃபுட் எடுக்கிறதுனால அந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகி டேமேஜான மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட் சஃபிஷியன்ட் ப்ரோட்டீன், இட் ஹெல்ப்ஸ் டு கெயின் மசில்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர் பவுண்ட் ஆஃப் பாடி வெயிட், ஒரு பாடி வெயிட்டுக்கு பெர் பவுண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 0.7லேருந்து 1 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து எடுக்கணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் கிலோகிராம், ஒரு கிலோகிராமுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி வெயிட்டில் இருக்க பெர் கிலோகிராமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1.5லேருந்து 2.2 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நீங்கள் வந்து இன்டேக் பண்ணணும். அதுதான் வந்து உங்களோட எய்ம் மசில் கெயின் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ப்ரோ ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்லாம் ஏதாவது சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மீட். ஸோ ரெட் மீட்டில் வந்து அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது. முக்கியமாக ஃபிஷ்ஷில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது. ஃபிஷ்லாம் வாரத்தில் வந்து 100 grams வந்து 3 நாள் வந்து எந்த 3 நாள் வேணால் கூட எடுக்க ட்ரை பண்ணுங்கள். மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே இது மாதிரி எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக், எப்போதுமே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை வந்து 2 எடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ மார்னிங் 2, நைட்டு தூங்கும் போது 2 எடுக்க கூட ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா லீகம்ஸ், பருப்பு வகைகள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த லீகம்ஸ் பருப்பு வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களோட மசிலை கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நட்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஆல்மண்ட்ஸ், பாதாம் இது மாதிரிலாம் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கைஸ், கண்டிப்பாக மசில் கெயின் பண்ணுறதுக்கு நம்ம காசு வந்து செலவு பண்ணி ஆகணும். எவ்வளோக்கோ நம்ம வந்து காசை வந்து வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம பாடிக்கு நம்மளோட மசில் க்ரோத்துக்கு காசு செலவு பண்ணுறதுல தப்பே கிடையாது. கைஸ், வே ப்ரோட்டீன் கூட யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க. ஸோ வே ப்ரோட்டீனும் யூஸ் பண்ணலாம். வே ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா கெட் டு இனஃப் ப்ரோட்டீன் இன் யுவர் டயட், உங்கள் டயட்டுக்கு பார்த்தா இனஃப் ப்ரோட்டீன் வந்து இந்த வே ப்ரோட்டீன் வந்து தரும். ஸோ அதனால் ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஜிம் கோச்சை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈட் ரிப்பீட் அண்ட் ஈட். ஸோ சாப்பிட்டுட்டே இருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 meals வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. மார்னிங் வந்து எப்போதுமே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப்பே பண்ணிடக்கூடாது. ஏன்னா மார்னிங் தான் நீங்கள் ரொம்பவே உங்கள் பாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபுட்டுக்கு ரொம்பவே ஏங்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் ஃபுட் எப்போதுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி எனக்கு டைமே இல்லை ப்ரோ அப்படின்னா 2 bananas 1 tumbler ஆஃப் மில்க் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல வந்து எனர்ஜி வந்து தரும். அந்த 3 மீல்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக் ஷோர் டு ஈட் plenty ஆஃப் ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ அந்த ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் அந்த டயட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஹெவி வெயிட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் யுவர் ஸ்ட்ரென்த். உங்கள் ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்களோட மசிலை நல்லா கெயின் பண்ணுறதுக்கும் முக்கியமாக இந்த ஒர்க் அவுட்டுன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஹெவி வெயிட் லிஃப்டிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இது மாதிரிலாம் வந்து நல்லா நீங்கள் வந்து உடற்பயிற்சி வந்து கண்டிப்பாக செய்யுங்க. ஸோ இது மாதிரி செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலே ஹோம் ஒர்க் அவுட் ஒரு 30 minutes வந்து உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மறக்காமல் செய்யுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இது வந்து ட்ரை பண்ணுங்கள். இதோட பார்ட் 2 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஈவினிங் வந்து கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். நெட்வொர்க் இஷ்யூஸ் வந்து இருக்கும். ஸோ வீடியோ கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெட்வொர்க்
நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. ஸோ கைஸ் மறக்காமல் இன்றைக்கி ஈவினிங் வீடியோ வந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட இன்னும் 4 வந்து இருக்குது. ஸோ உங்கள் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு 4 டிப்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த டிப்ஸ் வந்து போடுறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். ஸோ பை கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் இன் ஆப்ஷனில் செட் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல். ஸோ ஈவினிங் வீடியோ மறக்காமல் வரும், மறக்காமல் அந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை.